தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் திரு து.க. பகலவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக சமீபத்திய திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தொடர்கின்ற பல கருத்து விமர்சனங்கள், அதற்கு விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களோட சமீபத்திய கருத்து விமர்சனம் பெரும் பேசுபொருளாக உருவாகி இருப்பதை நாம் அறிகிறோம். இது தொடர்பாகவும் சமகால அரசியல் நிகழ்வுகள், 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், இப்படியாக சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் நிறைய விஷயங்கள் நம்ம பகலுடன் பேச வைக்கிறோம். தொடர் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இன்னும் கூட ஆங்காங்கே இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருது நம்ம பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் உத்தரவு, நீதிமன்றம் அது நிலுவையில் இருக்குது, தீர்ப்பு இன்னும் வழங்கவில்லை. ஆனால் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதை பூர்ணச்சந்திரன்ற ஒரு நபர் உயிரிழப்பு தொடர்பாக அவருடைய கருத்து தெரிவிக்கும் போது, பாஜகவின் கொடூர அரசியல் அல்லது இந்துத்துவ அரசியலின் முதல் களபலியாகி இருக்கிறார் அப்படின்னு ஒரு காத்திரமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த பக்கத்தில் இந்த விவகாரம் தமிழக அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவருடைய மரணத்திற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக பேசியிருப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்று, உங்களுடைய தலைவர் ஏன் அது ஒரு அவங்க அந்த கட்சியோட தவறான கோர முகத்தின் முதல் களபலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு, ஏன் எப்படி அதை புரிஞ்சு? தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு விவாதத்தை கொடுத்திருக்கிற கிறிஸ்டபர் காந்தி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது திருப்பரங்குன்றம் ஒரு 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 பக்கம் ஒரு அப்படியே இருக்கட்டும். இப்போ நேற்று கிறிஸ்மஸ் வட மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊபி, உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த ஒரு கலவரத்தை பார்த்துருப்பீங்க. உயிர் பயிர் கூட ஆயிருக்கிறது. சாலையோரம் விற்று கொண்டிருந்த கிறிஸ்மஸ்க்கான பொருளை கூட அடித்து நுறுக்கிற காட்சிகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஊடகம் சில மறைச்சி வச்சுருக்காங்க, வெளிப்படையாக நம்ம பார்த்துருக்குறோம். சர்ச்சுக்குள்ளேயே பூந்து அடிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது அங்கே இவர் யோகி, அவர் முதலமைச்சர் யோகி என்ன சொல்ற, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்மஸ் தினத்தன்று கூட பள்ளிகள் திறக்கப்படும், அன்றைக்கு வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடப்படும், கிறிஸ்மஸ்னு ஒன்று இருக்காது, இது இந்து தேசம் அப்படின்றார். அப்போது இது எங்கிருந்து வந்தது, எப்படி தொடங்கியது, எதனால் ஏற்பட்டது? இந்த விளைவுகளைத்தான் தமிழகத்திலும் இப்படி ஊடுருவு செய்யும். அதுக்கு திருப்பரங்குன்றமும் ஒரு சாட்சி. அதுக்கு எச்ராஜாவே சொல்லியிருக்கிறார், திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம். திருப்பரங்குன்றத்துக்கும் அயோத்திக்கு என்ன பிரச்சனை? அயோத்தி பிரச்சனைக்கு என்ன தேவை இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன தேவை இருக்குதுன்னு கேட்குறேன். உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளும் அரசு, ரைட், அவங்க ஒரு வாதத்திற்காக அங்கே அந்த நம்பிக்கையோட வலுவாக பேசலாம், குரல் கொடுக்கலாம். நீங்கள் சார் வாதத்துக்காக நான் சொல்கிறேன், அந்த பேச்சுக்கு நான் சொல்ல வரேன். ஆனால் தமிழகத்தில் அப்படிக்கான ஒரு அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒரு பிடி ஒரே ஒரு சோறு தான் பதம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் பார்க்க முடியும். அங்கே நடப்பது நாளை இங்கே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே சொல்கிறார் யசராஜ், என்ன சொல்கிறார், இது அயோத்தியா மாற்றுவன்றார். அங்கே நடக்குது நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இங்கே நடக்குன்றார். சொல்கிறது யாரே யசராஜா சொல்கிறார். அவர் இப்போ ஒரு படம் ஒன்று, ஏதோ ஒரு படம் ஒன்று வச்சுருக்கிறார். அந்த படத்துல டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், என்னவா இருக்குன்றதெல்லாம் சொல்கிறார். நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ ஒரு மலை இருந்துட்டு போட்டோம். அதில் என்னென்ன டைலாக்ஸ் சொல்கிறாங்கன்னு நம்ம சின்ன சின்னதாக பார்த்துக்கிட்டு வரோம், கேள்விப்பட்டுக்கிட்டு வரோம். சரிங்களா? அப்போது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது யார்? முருகன். முருகன் யார்? தமிழ் கடவுள் நம்ம எல்லாரோடும் சொல்லப்படுது. தமிழ் கடவுளுக்கு இந்து சாயம் பூச வேண்டிய தேவையினா இருக்குது. சார், நான் முருகன் கோவிலுக்கு நீங்கள் கோழி பலி கொடுக்கறது பார்த்துருப்பீங்க, ஆடு பலி கொடுக்கறது பார்த்துருப்பீங்க. எல்லாம் விவசாயிகள் அவங்களுக்கு என்னென்ன அவங்களோட இருக்குதோ அதையெல்லாம் படைச்சி வச்சு படையிலிட்டு சாப்பிட்றது வழக்கம். நீங்கள் என்ன புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். புதுசாக நீங்கள் என்ன எங்களுக்கு என்ன சார்? முருகன் கோவிலுக்கு போகிறவங்க, நான் முருகன் கோவிலுக்கு போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன், பழனிக்கு போயிருக்கிறேன், இப்போ இங்கே இருக்கிற திருத்தணிக்கு போயிருக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அச்சிறுபாக்கத்து பக்கத்தில், அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது.
பெருக்கரண் கோயில் முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட முருகன் கோயில். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் சாமி சூனாம்பேட்டில் எங்கள் ஊரில் முருகர் சாமி ஆடுறாங்கன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க முருகர் சாமி நாங்கள் கும்பிட்றோம். இப்போ வந்து இது எல்லாமே எங்களோட இருக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் எங்களோட இருக்குது, நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்ற யாரை சொல்கிறீங்க? நீங்கள் இந்துக்கள் அவங்களும் எனக்கு முருகர் கடவுள் சாமி கும்பிட போகிறோம், சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க கேட்குறாங்க. சார் எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்குது சார், பெரிய பெரிய தலங்கள் இருக்குது சார். ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்கள் முன்னுரிமை பெற்றிருப்பாங்க. திருச்செந்தூர் இருக்குன்னா திருச்செந்தூர் மண்ணின் மைந்தர்கள் முன்னுரிமை பெற்று எப்படி புரியுது எனக்கு புரியல. அதாவது சார் ஒரு கோவில் ஒன்று உருவாகுதுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க மூலமாக தான் உருவாயிருக்காது. சரி, அது படிப்படியாக வந்து அவங்க தான் அதை பாதுகாத்து வருவாங்க. சரி, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல வந்து இது கொடுத்துருப்பாங்க. அந்த நல்லதோ கெட்டதோ அந்த கோவிலுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் முன்னுரிமை. அதுக்கு பாதிப்பு ஏற்பட அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இறப்பே ஏற்படாத கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் முதல்ல பலியாயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கும். அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தா சரி, ஓகே, நீங்கள் எங்கே சென்னையிலேருந்து இங்கே வரீங்க, திருச்செந்தூருக்கு வரீங்கன்னு அவங்க கிடக்குன்னா கரெக்டு. நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணி வந்து நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நான் போயிட்டு அங்கே அந்த உள்ளூரில் இருக்கிறவங்கள திருச்செந்தூரில் இருக்கிறவங்கள நீங்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு சொல்லி நான் அப்படி யார் சொன்னா? எச்ராஜா கும்பல், பிஜேபி கும்பல், RSS யாரு சொல்கிறாங்க? அன்னைக்கு பண்ணது எல்லாம் யாரு? இல்லைங்க, யாரை வரவேணும் அன்னைக்கு பண்ணது யாரு? இல்லை, யாரை வரவேணும்னு சொன்னாங்க பக்கத்தில்? யார் வரக்கூடாதுன்னு சொல்லல, யாரை வரக்கூடாது, யாரை வரவேணும்னு சொன்னாங்க சார்? அன்னைக்கு வந்து கோவிலில் பிரச்சனை பண்ணுங்க. சம்பவம் வந்து என்ன நடைபெற்ற அந்த சம்பவம் என்னது? ரவிக்குமார்னு ஒரு ஆள் இருக்கான்ல, சரி, ரவிக்குமார் என்னத்துக்கு போனாங்க? ரவிக்குமார் என்னத்துக்கு போனான்? ஏன் அவர் போக? அதான் போகக்கூடாது சொல்ல, போங்க, பிரச்சனை பண்ணக்கூடாது சொல்கிறோம். என்ன பிரச்சனை பண்ணாங்க? நீ அங்கே என்ன பண்ணாரு? நாங்கள் வந்து அங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கல்லில் தான் வந்து தீபம் ஏற்றுவோம். இதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்களா இது பூர்வீகமாக நாங்கள் பண்ணிக்கிற கோவில்? இஸ்லாமியரும் நாங்களும் வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அவங்க வேலையை அவங்க ஒரே ஒரு குறுக்கீடு பகலவன், நீங்கள் அங்கே இருந்தவங்க சொன்னாங்களான்னு கேட்குறீங்களே, அதே மாதிரி அந்த 10 மீட்டருக்கு அருகில் வந்து சிக்கந்தர் மலை இருக்கிறது அப்படின்றது தானே, அதான விவகாரம். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிக்கந்தர் மலையை வந்து ஜமாத்துகள் எல்லாமே தாராளமா ஏத்திட்டு போங்கன்னு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலையே. அதாவது அவங்க வந்து தமிழக அரசாங்கம் இதை முன்னெடுக்கக்கூடிய விஷயம் தவறா இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எதற்காக 144 தடை உத்தரவு நீங்க போட்டீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றது ரொம்ப எளிதான விஷயம். நீங்க ஏற்றணும்னா ஏற்றிட்டு போய் அதில் ஒரு பிரச்சனை உள்ளூர்காரங்க சொல்றாங்கல்ல, அதை ஏற்றிட்டு போயிடலாம்ல, அப்படியே கூட சரி, நீங்கள் சொன்ன வாதத்துக்கே வரும். உள்ளூர்காரங்க ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, காலங்காலமாக இது நடக்கிறது, அவங்க முறையை அவங்க செஞ்சுக்கிட்டு எங்கள் முறையை நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு முறை சொல்கிறது நீங்கள் யார்? அங்கே இஸ்லாமியர் அவங்க ஆட்டு இறைச்சி பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ஏதோ செய்வாங்க, அது அவங்க விருப்பம். நம்ம கோவிலுக்கு நம்ம என்ன படையில் வைக்கிறோன்றது அது நம்ம முறை. அவங்க முறையில் நான் தலையிட முடியாது. அதை வந்து தமிழக அரசு சரியா அணுகுச்சா? ஆடு மாடுகள் பலியிடுவதற்கு தடை உத்தரவு பிறப்பித்த போது தமிழக அரசாங்கம் அதை அணுகியதா? ஏன் அப்ப அங்க விட்டாங்கன்னு கேட்குறேன். ஜெயலலிதா இருக்கும்போது அது தமிழக அரசு அது பின்வாங்கிட்டாங்களே. ஏன் வாங்கினாங்க? வாங்கிட்டாங்களே, அது முடியல, நடைமுறைப்படுத்த முடியாது. இங்க இது கலாச்சாரம், அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து இந்து பெயர்களை மாற்றுவோம், இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தது தான் இது. தலைவர் வந்து எங்கள் தலைவர் ஏசி தமிழர் வந்து அதில் தான் வர வைக்கிறாரு. ஆடு கோழிப்படி தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து சீரணை அரங்குன்னு ஒன்று இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து கிறிஸ்தவர்கள் பாதையார்கள் வந்து அங்கே வந்து பெரிய போதனை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த சீரணி இருக்கிறத இடிச்சாங்க. யார் இடிச்சா? அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இடிச்சாங்க. அந்த சீரணி அரங்கு கிடையாது. சீரணி அரங்கு ஒரு வரலாற்று பதிவான இடமா இருந்தது. இவங்களுடைய கூத்துக்கள்லாம் அதெல்லாம் இடிச்சாங்க. இந்து மத கோட்பாட்டுக்குள்ளே போயினால் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பெரிய பின்னடைவு வந்துச்சு. அதனால தான் நாங்கள் இந்து பெயர்களை மாட்டுவோம், இனிய தமிழ் பெயர்களை சூடுவோம். இது தமிழ் பெயர் தாங்கி இருக்கிறோம். தமிழ் முருகன் கடவுளுக்கு வந்து முருகனுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி மீனவ பெண்மணி. மீனவ பெண்மணி போய் மீன் விற்கிற இடத்த தான் காதல் பண்ணிட்டாருன்னு கதை இருக்குது, வரலாறு இருக்குது. அப்போது மீனவர் பண்ணியே காதலிச்சு முருகன் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் யார் வந்து எங்களுக்கு சொல்கிறதுன்னு கேட்குறேன். நீங்கள் யார் வந்து சொல்கிறதுன்னு கேட்குறேன். அப்போ எங்களுடைய கலாச்சாரம் மட்டும்தான் எங்களுக்கு மாமா மச்சனா தான். அங்கே என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறேன். அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். புரிஞ்சுங்க சார். பகலவன் விளக்கு ஏற்ற செல்கிறார்கள். ஓகே, யார் இஸ்லாமியர் தட்டாங்களா? ஒரு வாதத்திற்காக இல்ல, ஒரு வாதத்திற்காக நான் என்ன சொல்றேன்னா, அனுமதி ஒருவேளை அனுமதி கிடைச்சிருந்தா அவங்க சத்தெல்லாம் ஏற்றி கூட போயிருக்கலாமேன்னு கேட்கிறேன். யாரு இஸ்லாமியர் தட்டாங்களா? அவங்க வரத்த பிரதேசத்தை போன்று இங்கு நடைபெறும் சார், வங்கதேசத்தை போன்று இங்கு நடைபெறும் அப்படின்னு ஏங்க அப்படியே நினைச்சு ஏன் வந்து
ஒரு ஒரு தவறான அணுகுமுறை இங்கு உருவாக்கப்படுகிறதோ அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்லல அதை, நீங்க தான் சொல்றீங்க. இது இந்து ராமஸ்திரமாவா நாங்க கொண்டு வருவோம், நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் கொடி இந்த மண்ணில் ஏத்துவோம் சொல்லிட்டு போட்டோம். யார் சொல்றது? ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இல்லைங்க, சொல்றீங்க? ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இருக்கு சார், உங்க ஆட்சி அதிகாரம் கள நிலவரம் ஒன்று இருக்குல்ல. 91 ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 94 4 சட்டமன்ற உறுப்பினர், இப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர். பாஜக ஆட்சி அமைக்க முடியுமா? தமிழகத்தோட களம் வேற ஆச்சு. நம்ம ஏன் வட மாநிலங்களுக்கு இங்கேயே பயப்படணும்? மூட பழக்க வழக்கங்களை இன்றைக்கு நேற்று இந்த மண்ணில் எதிர்க்கல. பெரியார் எது மூட பழக்க வழக்கம்னு சொல்றீங்க? எதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய மூட பழக்க வழக்கம் அவங்க ஏற்கறாங்க. உங்களுக்கு என்னங்க? யார் ஏற்கறாங்க? இல்ல, நீங்க மூட பழக்க வழக்கம் எதை சொல்றீங்க? யார் சொல்றது? மூட பழக்க வழக்கம் என்ன சொல்றீங்க? மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாமியருக்கு எதிராக தூண்டி விடுறது, கிறிஸ்தவருக்கு எதிராக தூண்டி விடுறது, அவங்கள நம்மள அது மூட பழக்க வழக்கம் இல்லைங்க. மனுஷன் ஒண்ணுதானுங்க. மனுஷன் அது மூட பழக்க வழக்கம் இல்லைங்க. மூட பழக்கம் தானே அது. அது மூட பழக்க வழக்கம். அவன் வேற, நீ வேற என்று சொல்ல அது தப்பு இல்ல. மூட பழக்க வழக்கம் இல்ல. மூட பழக்கம் தானே அது. பழக்க வழக்கம் என்பது வேறு. இது எப்படி மூட? ஏங்க, இல்ல, இது துவேஷங்க. இது இப்படி மூட பழக்க வழக்கம் ஆகும். சொல்றேன், உன்னுடைய பிளவாதம் தானே, பிரிவினவாதம் தானே. உறுதியா? பிளவுவாதம், உறுதியா? பிரிவினவாதம் தானே. மூட பழக்க வழக்கங்கள் வந்து இல்லாதது இருக்கத்தான் சொல்றது, நடக்காத நடக்குன்னு சொல்றது. சரிங்களா? அதுதான் எங்க தலைவர் கூட கேட்டாரு. முருகன் என்ற பெயரை பார்ப்பன சமூகத்தில் இருப்பவர்கள் பேர் தாங்கி வைத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார். அது ஒருத்தர் கூட இது வரைக்கும் பதில் சொல்ல. அதுக்கு அண்ணாமலையும் சொல்லட்டும், இப்போ பொறுப்பேற்றிருக்க நயினார் நாகேந்திரன் சொல்லட்டும், அது மாதிரி ஒரு பேர் இருந்தால் அவங்களே நீங்களே பட்டியல் எடுத்துக்கொண்டு ஏன் அவர்கள் வைத்திருக்க வேண்டும்? ஏன் முருகன் தமிழ் கடவுள் நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க வைக்கட்டும், அதுதான் வைக்காம போட்டும். அதுதான் சொல்றேன். அப்போ நாங்க தமிழனா இருக்கும்போது எங்களுக்கு நாங்க வச்சுக்கோம், ஊர்ல வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா அதுல 10 முருகன் இல்லை 100 முருகன் கூட இருப்பாரு. அது எங்களுடைய சாமி. எங்க பேர் நாங்க வச்சுக்கிறோம். எங்க சாமிக்கு என்னென்ன நாங்க செய்யணும் நாங்க முடிவு பண்ண. நீ யாரா முடிவு பண்றதா கேள்வியாங்க. நீ எங்களுக்கு முடிவு சொல்லாதன்னு சொல்றோம். நாங்க எங்களுக்கு நீங்க வந்து முடிவு சொல்லாதீங்கன்னு சொல்றோம். எங்க முடிவு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம். அங்க வந்து கோவில் கும்பிட போறவங்களுக்கு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ தடுத்தாங்களா? யாரும் தடுக்கல. அப்போ அங்க இருக்கிற முறையை மாற்றி வேறு விதமாய் மாற்றி திசை மாற்றம் செய்யறதுனால தான் எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பை கூட நீங்க சரியா வந்து செய்யறீங்களா? சரியா செய்யறீங்களா? இல்லாதலாம் ஒன்று சொல்றீங்க. நீதிமன்றத்தோட உத்தரவு சார், நீதிமன்றம் சார், அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளா சொன்னாங்க சார். இல்ல நீதிமன்றம் கூட நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிபதி உத்தரவு, அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு மேல்முறையீடு போறாங்க. 2 நீதிபதிகள் அமர்வும் அதை உறுதிப்படுத்துது. இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்றது அவருக்கு கடவுளை விட பெரிய வாக்கு, தெய்வ வாக்கு விட பெரிய வாக்குன்னு சொல்றாங்க நீதியரசர் வாக்கு. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சரி, நான் இதுக்கே நீதிமன்றத்துக்கு ஒன்று கேட்போம். நம்ம இப்போது ஒரு இஸ்லாமியர் வழக்கர் நீதியரசராக இருக்கிறான்னு வச்சுங்க. அவர் தலையில் தொப்பி போட்டுக்கின்னு உட்காந்து நீதிபதி வேலையை பார்த்தாருனா ஒத்துப்பாங்களா? இந்துக்களை ஒத்துப்பாங்களா? இல்லை ஃபாதர் யார் அப்படி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு போதகர் கிறிஸ்டின் சிலுவையை மேலே போட்டுக்கினேன், அங்கி மேலே போட்டுக்கினேன், சிலுவையை போட்டுக்கினேன், கிராஸ் போட்டுக்கினேன், உட்காந்துக்கினேன் நீதிமன்றத்தில் இந்து மதத்துக்கு ஆதரவாக எதிராக பதில் சொன்னார்னா ஏற்றுப்பாங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நீதியரசர் என்று பொதுவானவர், எந்த அடையாளத்தையும் தாங்காதவர், எந்த அடையாளத்து குறியீடுக்குள்ள இல்லாதவர். அவரை நிறைய உள்நோக்கம் கற்பிச்சு இருக்காங்களே. இல்லை எந்த அடையாளத்துக்கும் வரக்கூடாது தானே. இல்லைங்க, ஆனா ஒரு தீர்ப்பு, ஒரு உத்தரவு மூலமா அவருக்கு ஒரு அடையாளத்தோட கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறது நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, இது மக்களும் புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். நீதியரசர் அப்படின்றவர் எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளும் எந்த குறியீடுக்குள்ளும் இல்லாதவர். ஆமா, அவர் வந்து பிளைண்டா பார்க்க வேண்டியது. ஆமா, அங்க நீதி தேவதை கண்ணையை கூட கட்டி வச்சுக்கிறாங்க. எதிரில் இருக்கிறவங்க யாரு ஏழையா பணக்காரனா தெரியக்கூடாது. அப்படிதான் நீதி அரசரும் இருக்கணும். சரி, அப்ப நீதி அரசர் என்ன பண்றாரு? நல்லா பட்டை பூசிக்கின்னு பொட்டு வச்சுக்கின்னு உட்காந்து இருக்கிறார். உன்னுடைய குறியீடை நீ அடையாளப்படுத்துற. அப்போ நான் போகும்போதே எனக்கு வந்து ஆஹா, நமக்கு இங்க நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சந்தேகத்துக்குள்ள ஆகிறேன். நான் அந்த சந்தேகத்துக்குள்ள ஆகிற தோற்றத்தை நீங்க உருவாக்கி வைக்கிறீங்க. அந்த நீதிபதியோட நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை ஏன் தீர்ப்போட நீங்க தொடர்படுத்துறீங்க? நீங்க ஒரு நீதிபதி சிலுவை அணிந்திருக்கிறார் என்பதால எனக்கு எதிராக சொல்வாரு நான் நினைச்சா என்னுடைய உளவியல் ரைட். சரி, இதே மாதிரி நீதி பரிபாலனத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் சொல்றேன், நீங்க சொன்னது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து இப்போ இஸ்லாமிய ஒரு சகோதரன் வந்து நீதிபதியாக இருக்கிறான், இப்போ இருக்கிறாரு, அவரு தொப்பி வச்சுக்கணும் பண்ணா அதையே நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க. கிறிஸ்தவர் ஒரு சிலுவை போட்டுன்னு போய் உக்காந்துதானா, ஏன் எடுக்க சொல்லுவீங்க? ஒத்துக்குவீங்களா? இதே மாதிரி இருக்கலாம், அவருடைய அடையாளங்க அது, அவரு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல விடுவீங்களா?
சொல்லாமல் இருப்பீங்களா? தடை பண்ணாத இருப்பீங்களா? பேசாமல் இருப்பீங்களா? அதுன்னு அது உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை பகலவன். சார். நான் சொன்னது, நான் சொன்ன விஷயங்களே நீங்க அவர் வந்து அந்த மதத்தை சார்ந்த நபர் என்பதால் அடையாளம் தெரியும். எனக்கு சிக்கல்றீங்களே, அப்ப நீதி பரிபாலனத்தை பார்க்க வேண்டுமா? சார், அவர் இதை சார்ந்தவர் அதை சார்ந்தவர் நீங்க பார்த்து நம்ம உட்காரணுமான்னு கேக்குறேன். அந்த ஏன் அந்த குழப்பத்துக்குள்ள நம்ம போகணும்னு கேக்குறேன். போலீஸ் காவல் நிலையம் இருக்கு இல்லைங்களா? காவல் நிலையத்துல அங்கே லோக்கல் இருக்கிற காவல் நிலைக்கு காவல் நிலையம் இருக்குன்னா அது அது அந்த லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் தாதாவாக இருப்பார். அந்த தாதாவை என்ன பண்ணார், ஊரில் வட்டி கொடுத்துன்னு இருப்பார், ஏதோ பண்ணின்னு இருப்பார், கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏதோ பெரிய ரவுடித்தனம் பண்ணின்னு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், காலண்டர் போட்டு எடுத்து போய் காவல் நிலையத்துக்கு கொடுத்துருவார். அவர் காலண்டரை இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி மாட்டி வச்சுட்டு அவர் மேலே புகார் கொடுக்க போனால் அதை பார்த்தவொடனே இவங்க மனநிலை என்ன தெரியுமாகும், ஐயோ அவருக்கு இவருக்கு ரொம்ப ரொம்ப டீப்பான உறவு, நெருக்கமான உறவு இருக்கும் போல இருக்குது, காலண்டரே அவரே மாட்டி வச்சுக்கிறாரு, நம்ம கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுப்பாரா அவர் நல்ல இன்ஸ்பெக்டர் இருந்தால் கூட சந்தேகன்றது தானாக வந்துடும் எனக்கு. அப்போ தான் காவல் நிலையம்னா எந்த அடையாளங்களும் இருக்கக்கூடாதாங்க. காவல் நிலையத்தை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்கணும். நீதிமன்றம் என்ன நீதி தேவதைகளுடைய அடையாளங்கள் மட்டும்தான் இருக்கணும். தனி மனுஷங்களும் எனக்கு எந்த ஒன்றும் இருந்துட்டு போகட்டும். நீங்கள் வெளியில் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க, எங்கன்னா போங்க, நட யாத்திரை போங்க, பாத யாத்திரை போங்க, நீங்கள் எங்கன்னா ஒன்றாலும் போங்க, உங்களை யாரும் அப்படி கேட்க போகிறதில்ல. அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உட்பட்டு நீங்கள் வரும்போது எந்த அடையாளங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் எங்கள் கருத்தை தவிர உங்களை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு தேவையும் எங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அவருக்கே வந்து எங்கள் மேலே என்ன பார்வை இருக்க போகுது? நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பார்வையில் நாங்கள் சொல்கிறோம். நம்ம அதை கடந்து அந்த பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு 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 நபர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அந்த 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 நிகழ்வில். அப்போது அந்த அவருடைய உயிரிழப்புக்கு மீது கொச்சைப்படுத்துவது என்பது சரியா? யார் கொச்சைப்படுத்தினா? ஆமாம், அவர் கோர முகத்தின் முதல் களபலின்னு உங்கள் தலைவர் சொல்கிறார், அது ஏற்புடையதா? கோர முகத்தில் முதல் அவர் கோர முகத்தில் முதல் களப்பலி. இன்னைக்கு நல்லா பார்த்துக்கணும். கோர முகத்தில் முதல் இவர் சொல்றாரு, கேளுங்க, திருமாவளவன் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அது என்னது கோர முகத்தில் முதல் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இந்த வார்த்தைகள் அதாவது இந்துத்துவா அப்படின்ற மாதிரி. நான் திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, கோர முகம்னா என்ன? கொடூரமான முகம் படைத்தது. அந்த கொடூரமான செயலுக்கு ஒரு உயிர் பறி போவதா? ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பலியானவர்கள் ஏராளமான தியாகிகள் இங்கே இருக்கிறாங்க. வெள்ளையிலே வெளியேறு என்று சொல்லி போராடியவர்கள் இன்று நீங்க சொல்றீங்க, நீங்க கோரமுகன் சொல்றீங்க, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த வார்த்தைகள் வந்து வேற கூட இருக்கலாம். ஆனால் உணர்வு பூர்வமா தன்னுடைய ஒளி குரல் அந்த ஒரு குரல் பதிவை வந்து வெளியிட்டு இருக்காரு. உணர்வு பூர்வமா வந்து அவரு அதோட ரொம்ப இணக்கமா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அப்போ இதை வந்து அவர் இறப்பை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது நம்ம அப்படி பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா அவருடைய உயிர் பிரிந்தது வந்து அந்த உயிர் போனது வந்து யாராலும் திரும்ப பெற முடியாது. அந்த குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஈடேறாது. ஏன்னா அவங்க குழந்தை, அவங்க பிள்ளை. அது எதுவும் ஆறுதல் எதுவும் சொல்லவே இல்லையே. இல்லை ஆறுதல் இல்லைங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தர் சொல்லிய தூண்டி அதில் போயிட்டு உன்னுடைய குடும்பத்தை மறந்து இதுக்காக போய் நீ பண்ணிக்குவேன் அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு. இதுக்கா அப்படின்னு வருத்தப்படுறோம். இதுக்காக போய் பண்ணிக்கலாமா? நீ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உன்னோட குடும்ப சூழல் என்னவா இருக்குது, ஏது இருக்குது, அதை பற்றி சிந்திக்காம அப்படி புரிஞ்சுக்கணுன்றீங்களா? அப்படி சொல்கிறேன், அப்படி புரிஞ்சுக்கணும் சொல்கிறேன். அப்படி தான் சொல்கிறோம், வேறு எப்படி சொல்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. திரு பகலவன், சீமான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தாவேகான் தலை விஜய் இரண்டுமே ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் அப்படின்னு அவங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. எந்த அடிப்படையில் அந்த அந்த முடிவுக்கு வருகிறார் உங்கள் தலைவர்? அதாவது ஆனால் சீமான் அவர்களோ அன்பு சகோதரர் விஜய் அவர்களோ நாம் வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. அது சீமானாக இருக்கட்டும், நடிகர் விஜயாக இருக்கட்டும், அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய அரசியல் எந்த களத்தை நோக்கி எதை நகர்த்தி கொண்டு இருக்கிறதுன்னு தான் செய்தி. இங்கே இப்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகிற விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. நீங்கள் அந்த மேடையிலேயே பார்த்துருக்கலாம். ஒரு நம்ம பத்திரிக்கையாளர் ஒருத்தர் கேட்டிருப்பார், உங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்கள் கொள்கை தலைவர் இங்கே இருக்கிறாங்க, அது யார் இது யாருன்னு பெரியார் படத்தை காட்டுறாங்க, அவர் யாருன்னே தெரியலன்றார். ஆனால் அவர் ஈரோட்டுக்காரர், அவர் தெரில. அதுக்கு பக்கத்தில் காமராஜர் இருக்கிறாரு, அவர் கேட்குறாரு, அவர் யாருன்னு தெரியல. அம்பேத்கரை காட்டுறாரு, இவங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்போது
உங்களுடைய கொள்கை தலைவர்களே போயிட்டு உங்கள் தம்பிங்க கிட்ட போய் சேரல ஒன்று. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாரு ஒரு விஷயம், இந்த தீய சக்தி தாவேக்காம தான் அவங்க கொள்கை தலைவரை கொண்டு சேர்க்கணுமா? தமிழகத்தில் பவள விழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், எதிரணி இருக்கக்கூடிய அதிமுக யாருமே ஒரு அம்பேத்கரையும் ஒரு காமராஜரும் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கலன்னு புரிஞ்சுக்கூடாதா? அது நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா சேர்ந்தவுடன் அவர் தாவேக்கா மட்டுமே தான் அவரை அரசியலமைப்படுத்தப்பட வேண்டுமா? இது நம்ம தமிழகத்திற்கே அவமானமா இருக்கு நீங்க சொல்றது. இல்லை இல்லை, ஒரு இளைஞருக்கு இங்க பெரியாரின் தெரியல அம்பேத்கரின் தெரியல, எவ்வளவு பெரிய முரண் இது. அதுதான் அப்ப தமிழகத்தில் இவ்வளவு தவறான இளைஞர்களே நாம் வார்த்தை எடுத்திருக்கிறோமா அப்படின்னு கேள்வி இருக்கே. திமுக காரர் கிடையாது, அதிமுக காரர் கிடையாது, ஒரு இளைஞருங்க. ஒரு இந்த இளைஞர் கட்சிகள் செய்தது என்னங்க? தாவேக்கா வந்து 2 வருஷம் கூட ஆகலங்க. 75 வருஷம் பவள விழா காணக்கூடிய திமுகவும் 55 வருஷம் ஆட்சியில் அதிமுகவும் ஒரு இளைஞரை அம்பேத்கர் தெரியாமல் பெரியார் தெரியாமல் வளர்த்திருக்கிறோம் வெட்கி தலை குனிய வேண்டும் அல்லவான்னு கேட்கிறேன். அதை நீங்க கேளுங்க, திமுக காரங்க அதிமுக காரங்க கேளுங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிறது என்ன தெரியுமா, விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் அம்பேத்கரிசம்னா எல்லோரையும் பேச வைத்தது விடுதலை சிறுத்தை. தெரியல நீங்க தானே சொல்றீங்க. நான் தான் சொல்றேன். ஒரு இளைஞருக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, எல்லோரையும் பேச வைத்தது அரசியல் கட்சி தலைவர். நீங்க சொன்ன அதிமுக திமுக அரசியல் தலைவர்களையே அம்பேத்கரை பொதுவெளியில் பேச வைத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை சேரிக்குள்ளே கூட்டி வந்து எல்லோரும் வீடுகளிலும் அவருடைய படத்தை வைத்து அழகு பார்த்து அவரை வீரமிக்க தலைவர் என்று பேச வைத்தது அண்ணா திருமாவர்கள் தான். வேற்றில் யாராலையும் அம்பேத்கரன் தெரியல, அண்ணன் பிரபாகரன் யாருக்கும் தெரியாதுங்க. இவர் விடுதலை சிறுத்தை தோன்றிய பிறகு தான் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இவங்க தெரிய வந்தது, பெரியாரை கூட தெரிய வந்தது, இன்னும் உலகத் தலைவர்களும் தெரிய வந்தது விடுதலை சிறுத்தைகள் மூலமாக தான் எங்களை போன்றவர்களுக்கு. இது வரைக்கும் வந்து கார்ல் மார்க்ஸோ லெனினோ மார்ட்டின் லூதர் கிங்கோ பகத்சிங்கோ இவங்களை பற்றிலாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் தலைவர் வந்த பற்றி தான் தெரியும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் பேர்லாம் எங்கெல்லாம் சொல்ல முடியும். அந்த அவங்களுடைய செய்தி பிடல் கேஸ்டோவில் வந்து சேக்வராவில் வந்து எல்லா தத்துவங்களையும் எங்களால் சொல்ல முடியும். இதையெல்லாம் எங்களுக்கு திராவிட அரசியல் கட்சிக்காரங்க சொல்லி தரல. உங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? எங்கள் 35 ஆண்டுகள். 35 ஆண்டுகள் ஒரு கட்சி தலைவரை தன்னுடைய தொண்டர்களை அரசியல்மயப்படுத்தியதற்கும் 2 ஆண்டுகளான ஒரு தலைவர் அரசியல்மயப்படுத்துவதற்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு? அதுதான் சொல்றேன். அப்ப இன்னொரு 25 ஆண்டுகள் கழித்து கேட்க வேண்டிய கேள்வி இப்ப கேட்குறீங்களே. தொடக்கத்திலேயே என்ன சொல்றாரு பாருங்க, தொடக்கத்திலேயே ஏப்ரல் 14 மே திங்கள் வந்து மதுரை மண்ணிலே தல்லாகுளம் என்ற ஊரில் புதூரில் வந்து மாப்புதூரில் வந்து ஒற்றை கொடி ஏற்றும் போதே சொல்கிறார், இந்த கொடி இன்றைய கொடி நாளை தேசிய கொடி, இந்த நாட்டை ஆளும் கொடி அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கே 5 விஷயத்தில் சொல்கிறார். பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம், முதலாளியத்தை எதிர்ப்போம், தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்போம், வர்க்க முதலாளியத்தை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இப்படி வந்து பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டில் ஒரே இடத்துல அப்போவே இப்படித்தான் நம்மளுக்கு கொள்கை. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். இதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லி நிற்கிறாங்க. அடங்க மறுப்போம் அப்படின்னு சொல்லும் போதே இன்னும் ஒருத்தன் அடக்கிறான்னு தான் பொருள். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று கண்டிப்பாக திருமாவளவன் தான். நானும் ஒரு புரிதல தான் இதை நோக்கி நகர்கிறார்கள். அப்போ அந்த பிரீத்திங் டைம் ஒன்று இருக்குல்ல பாருங்க. அந்த 10 ஆண்டு காலம் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருக்கிறோம். அந்த 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை போல நாங்கள் இல்லை. நிறைய கட்சிகள் இங்கே திக கூட வந்து தேர்தல் காலத்தில் நிற்கிறது கிடையாது, ஆனால் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சுருக்கோம். ஆனால் புறக்கணிப்பு செஞ்சுட்டு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணலை, யாருக்கும் போயிட்டு ஓட்டு கேட்கல, எதுவும் கேட்கல. ஆனால் அந்த ஓட்டுரிமை மதிக்கிற இடத்துல வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியிலே வாழ்வதற்கே உரிமை இல்லாத எமக்கு வாக்குரிமை எதற்கு அப்படின்னு துண்டு சீட்டில் எழுதி பெட்டியில் போட சொன்னது எங்கள் தலைவர். 2 தேர்தலை போட்டோம். தேர்தல் ஆணையம் என்ன இந்த மாதிரி வந்திருக்கு, இது யார் எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டு பட்டி தொட்டியெல்லாம் அரசாங்கத்துக்கே தெரியப்படுத்திட்டோம். வாழ்வதற்கே உரிமை இல்லாத எமக்கு வாக்குரிமை எதற்கு அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு தேர்தல் புறக்கணிப்பு பண்ண சாதனை படைத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள். எத்தனை அடக்குமுறைகளை சந்தித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளோ அல்லது வேற அண்ணன் சீமான் கட்சியோ தம்பி விஜய் கட்சியோ இது போன்ற அரசியலில் இப்படி ஒரு அடக்குமுறை சந்தித்திருந்தால் என்றைக்கே அவர்கள் பொட்டி பாம்பாக நுறுங்கி போயிருப்பார்கள். ஏகப்பட்ட எதிர்ப்பலையில் நீந்தி வந்தது. இன்றைக்கும் அந்த எதிர்ப்பலையில் குறையாமல் நீந்தி கொண்டு இருப்பது விடுதலை சிறுத்தைகள்.
மற்ற கட்சிகள் இருக்கிற போல இந்த விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. விமர்சனத்திற்கு பிறகு அந்த கட்சியோட இணை செயலாளர் திரு சி.டி. நிர்மல்குமார் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆ. திருமாவளவன் அந்த சமூகத்துக்கு செய்தவை என்ன, சாதித்தது என்ன அப்படின்லாம் கூட அதற்கு பதில் கேட்டிருக்கிறார். அதான் தம்பி நிர்மல்குமாருக்கு ஒன்று சொல்லிக் கொள்வது, எங்கள் தலைவரை பார்த்து அந்த சமூகத்துக்கு என்ன செய்தார் என்று கேட்குற நிர்மல்குமார் நேரடியாக இன்றைக்கே இந்த பதிவை பார்த்துவிட்டு தம்பி விஜய் அவர்களை பார்த்து, உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், உச்சத்திலிருந்து வந்த நடிகர், 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர், 250 கோடி பணம் வாங்கியிருக்குன்னா எத்தனை கோடி உங்களிடத்தில் இருக்கும், நீ சார்ந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்க சொல்லுங்கள். கட்சி ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க, நீங்கள் சார்ந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்று கேட்க சொல்லுங்க. நான் அதை கேட்க சொல்லுங்க. ஒரு கேள்வி, அதனால தான் கட்சி தொடங்கி இருக்கிறார். அதுக்கு அதுதான் அதை கேட்க சொல்லுங்க. நடிகராக இருக்கும்போது அவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க எத்தனை டைரக்டர் ஆக்குனாரு, எத்தனை பேர் நடிகர் ஆக்குனாரு, எத்தனை கிராமத்தில் இருக்க அவங்க கிராமத்தில் இருக்கிற அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் பிறந்த ஊர் வந்து தங்கச்சி மடம் அப்படின்னு சொன்னார். தங்கச்சி மடத்தில் போயிட்டு எங்கே இருக்கிறாங்க அவங்க அந்த கிராமத்தை சார்ந்த சகோதரிகள்லாம் வந்து எத்தனை பேர் படம் நடிக்க வச்சுருக்கிறாங்க, இல்லை அவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அண்ணனே வந்து எத்தனை பேர் அவங்க ஊருக்காரங்க படம் நடிக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் தலைவர் எங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னுடைய குழந்தைகள் இன்றைக்கு நன்றாக கல்வி பெற்றிருக்கிறார்கள், அது எங்கள் தலைவர் மூலமாக தான். இது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் குழந்தைகளும் எல்லா படிப்பும் படிச்சுட்டாங்க, எல்லா வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, எங்கள் தலைவர் அண்ணன் திரும்ப மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. எங்களுக்கு ஒற்ற உறவு பந்தமோ சொந்தமோ படித்த பட்டதாரிகளும் கிடையாது. நான் பட்டதாரி குடும்பத்தில் வந்து படித்தேன், நானே எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி. எந்த வகையில் அவங்க படிப்புக்கு உங்கள் தலைவர் காரணமாக இருந்திருக்காரு, ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காரு புரிஞ்சுக்கிறதா எனக்கு கேட்குறேன். என் பொண்ணு வந்து ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் படித்தாங்க, பிகாம் படித்தாங்க. ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் கேட்டிருந்தேன், அவங்க செகண்ட் ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளோ மன்றாடி பார்க்குறேன், நல்ல மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. நான் கேட்டு பார்க்குறேன், எவ்வளோ முயற்சிகள் எடுத்து பார்க்குறேன், முடியல. அப்போ நம்ம தலைவராண்ட போயிட்டு சொல்லி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் தரலாம். ஃபஸ்ட் ஷிஃப்ட் சம்பவம் நீங்கள் மாநில நிர்வாகி, அதனால் உங்கள் பிள்ளைக்கு பண்ணிருக்கீங்க. இல்லை சார், எங்கள் தலைவர்கிட்ட மாநில நிர்வாகி, மாவட்ட செயலாளர், இவரெலாம் கிடையாது சார். தம்பி அங்கே ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் இருக்கிறீங்க, என்ன பகலும் தெரியும்னு நீங்கள் சொல்ல தேவையில்ல. என் கூட வந்திருக்கிற தம்பி வழக்கறிஞர் கார்த்தி தெரியும்னு சொல்ல தேவையில்ல. நீங்கள் போயிட்டு உங்கள் பேரை சொல்லி என் குழந்தைக்கு படிப்பு சேர்க்குறேன்னா நான் இப்படி வந்தேன் உங்களை பார்த்தேன்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல எந்த காலேஜ், எந்த ஸ்கூலு, எந்த பள்ளி, எந்த இதுன்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்பார். உடனே நேரடியாக பேசி இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்கள் கூட பெற்றோர் கூட அவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி உடனே கடிதம் கொடுத்து முடிஞ்சால் வழி தெரிஞ்சால் நீங்கள் போங்கன்னு வர, இல்லை கூட 2 பேரை அனுப்பி விடுறேன்னு சொல்லுவார். அதுதான் எங்கள் தலைவர். அந்த வகையில் எல்லாரையும் படித்து சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாரையும் படிக்க தூண்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் என்னை வந்து தம்பி வாப்பா போகலாம், இது மாதிரி குளிக்கு போகும்போது, ஏரிக்கு போகும்போது, குளத்துக்கு போகும்போது வாப்பா போகலாம், இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிக்கினே நான் வந்து போகும்போது இப்படி படித்தா நல்லதுடா அப்படி வா இப்படிலாட்டு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்து. எனக்கு அண்ணன் கிடையாது, நான் தான் எங்கள் வீட்டு அண்ணன். என் தம்பிகளுக்கு நான் வந்து பச்சையப்பன் பாரிஸில் இருக்கிற பச்சையப்பனுக்கு பள்ளியில் படிக்க வச்சேன். அதன் பிறகு லயோலா காலேஜ் என் தம்பி படித்தான். இன்னொருத்தன் வந்து ஐடிஐ வந்து இன்ஜினியர் படிச்சிருக்கிறான். இப்போ இது இருக்குது. அப்போது இது எல்லாம் ஒவ்வொருத்தராக சொல்கிறது தான். இப்போ என் பையனை நான் எந்த காலேஜில் சேர்க்கணும், எப்படி சேர்க்கணுன்றது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள் கிடையாது. எங்கள் தலைவர் சொல்கிறார், அவர் கூட நான் பயணிக்கிறதுனால கல்வின்றது முக்கியமானது. இன்றைக்கி நம்ம தரம் மிக்க ஒரு கல்வியை, தரமான கல்வியை முதல்ல கற்றுக்கணும், நம்ம வந்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கெங்கே தரமான ஸ்கூலு அப்படின்றத நம்ம இதெல்லாம் இங்கெல்லாம் நம்ம போகவே முடியாது, நம்ம காலையே வைக்க முடியாது, பார்த்துக்கணுன்னா போகலாம் அப்படின்ற மனநிலையை இது உள்ளேயும் என் குழந்தையை படிக்க வைக்கலாம் அந்த சிந்தனை உருவாக்கி எங்கள் தலைவர் தான். அதனால தான் இன்றைக்கி வந்து எங்கள் பசங்க வந்து நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க, நல்ல முறையாக இருக்கிறாங்க. அப்போது இந்த ஊக்கப்படுத்துறது எங்கேருந்து வச்சு எனக்கு எங்கள் தலைவர் பார்க்கலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவதற்கு நான் புரிஞ்சுக்கிறேன் வாய்ப்பே இல்லை. இப்போ RSS 2 குழந்தைகள் சொன்னதுக்கான விளக்கத்தை சிடிஆர் நிர்மல்குமார் தந்ததை பார்த்தோம். நடிகை கஸ்தூரி கூட சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விமர்சனங்களை முன்வைத்தார். நான் கூட தான் நிறைய பேர் சாப்பாடெலாம் போட்டுட்ருக்கிறேன், என்ன பிரச்சனை அப்படிலாம் நிறையா கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை பார்த்தோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது முதல்ல வந்து கஸ்தூரிக்கெல்லாம் நான் விடுதலை சிறுத்தைகள் பதில் சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள தவறாக கொச்சைப்படுத்தி நம்ம சொல்ல வரல. இதுக்கு சொல்கிறேன், அதாவது
இது வடிகட்டுன முட்டாள்தனமான ஒரு கேள்வி. சார் நான் வந்து இந்து மதத்துக்குள்ளே இருக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறீங்க, கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறீங்க. கிறிஸ்தவ மதத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க கேட்க கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்னை முன்னுரிமை குத்தி முதல்ல உட்கார வச்சு நான் போய் உட்காந்துக்குவேன். இஸ்லாத்தில் என்ன முறை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க பிரியாணி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன், கறி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன். 2 பக்ரீத் வந்தால் கறி கொடுக்குறாங்க, ரம்ஜான் வந்தால் பிரியாணி தராங்க. இப்போ 2 வந்தாலும் நான் வாங்கிக்குவேன், கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன். அன்பாக எனக்கு தராங்க, அவங்க அன்போடு தான் தராங்க. ஐயோ அவங்க எப்போ தருவாங்க இப்படி கையேந்திரம் இல்லை, பாசமாக வந்து அண்ணே இந்தாங்க அண்ணே கறி கொடுத்தாலும் பண்ணேன். ஒருத்தர் நம்ம அண்ணன் மறைந்த அண்ணன் யூசப் எங்கள் கட்சியினுடைய பொருளாளர் பொண்ணு பகலவன் எங்கே இருக்கிறீங்க? ஆனால் வீட்டில் இருக்குண்ணா, பக்ரீத்துப்பா கறி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்வார். பிரியாணி 1 கிலோ பிரியாணி கொடுத்து அனுப்புவார். என் நண்பர் முஸ்தாக் அலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு பிரியாணி கொடுத்து அனுப்புவார். இது மாதிரிலாம் இருக்குது. அமீரன் என் கூட படித்தவன் இருக்கிறான், அவன் கொடுத்து அனுப்புவான். இது மாதிரி இருக்குது. இப்போ இது மாதிரி இந்துக்களில் நான் இந்து மதத்துக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு இந்து மதத்துக்குள்ளே இழுக்கு நடக்குது சார். நீ இங்கே வராத, நீ அங்கே நில்லு, இதுக்கு நட வரக்கூடாது, நீ வர, நான் இந்து, நீ இங்கே வரக்கூடாது, நீ அங்கே நில்லு, இதுக்குள்ளே வரக்கூடாது. இங்கே வந்து மேல் பாதியில் வந்து கோவிலுக்குள்ளே விடலை. போனவங்க எல்லோரும் எதுக்கு போனாங்க? சாமி கும்பிட்றதுக்கு போனாங்க. சாமி கும்பிட நீ வரக்கூடாது, ஆனால் நானும் இந்து நீ இந்து. அப்போ கஸ்தூரி எங்கே போனாங்க? கஸ்தூரி கண்ணு தெரியலையா? அப்போ ஏன்டா அவங்களும் இந்து நீ இந்து, நீ ஏன் உள்ளே வரக்கூடாது? யஷ்ராஜா ஏன் கேட்கல? யஷ்ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? நீ வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கினா வன்னீராக இருந்தால் கூட கருவறைக்குள்ளே வரக்கூடாது, அப்படி வந்தால் சங்க அறுத்துருவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ ஊடகத்தில் இருக்கா இல்லையா அது? அப்போ எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? இந்துக்களுக்கு இந்துக்களே இழுக்கு நடத்துகிறான், உள்ளே வரக்கூடாதுன்றான். நீ சாதி இந்த சாதின்றான், நீ வந்தால் நாங்கள் பேசுகிறது தெய்வ பாசைங்கிறான். கிறிஸ்தவத்தில் அப்படி சொல்கிறாங்களா? நான் பேசுகிறது தெய்வ பாசை, நீ கற்றுக்கொள்ள முடியாது. பைபிள்ன்றது ஒன்று தான், குரானுன்றது ஒன்று தான். குரானை வந்து பீச்சில் உக்காந்துக்குன்னு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, குரானை படிச்சுக்குங்கன்றாங்க. பைபிளை வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் படிச்சுக்குங்கன்றாங்க. நீங்கள் வந்து சேர்ந்துக்குங்கன்னு கூட சொல்லலை, நீங்கள் படிச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனுஸ்மிருதியை நாங்கள் அச்சிட்டு கொடுத்தோம், மனுஸ்மிருதியை. இந்த மாதிரிலாம் பெண்களுக்கு இழுக்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க, இவ்வளோலாம் அடிமைத்தனம் இருக்குது, படிங்க. மனுஸ்மிருதியை நீங்கள் அடித்தது தான், நாங்கள் அதை கொடுத்தோம், அதுக்கே தடை. என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு விதமான தேர்தல் உக்தியாக தான் இதை வந்து விசிக தலைவர் முன்னெடுத்து வருகிறார். இங்கே வந்து தமிழகத்தில் வந்து ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, பாஜகவை வந்து மீண்டும் மீண்டும் பேசுவதன் மூலமாக திமுக கூட்டணி வாக்குகளை அறுவடை செய்வதை தவிர வேற என்ன சாதித்துவிட போகிறார் திருமாவளவன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து திமுக அரசியலையோ அதிமுக அரசியலையோ வெறுவென அரசியல் பங்களிப்பு, அதிகார மையம் அப்படி என்ற எல்லையோடு பார்த்து விடக்கூடாது. அதுதான் இங்கே திராவிட அரசியல் சார்ந்த மண்ணு. மக்களை தெளிவுபடுத்துகிற, மக்களோடு இருந்து அரசியல் செய்கிற அரசியல். இங்கே வந்து பிளவுபடுத்துகிற அரசியல் கிடையாது. அதிமுகவும் மக்களை பிளவுபடுத்தாது, திமுகவும் மக்களை பிளவுபடுத்தாது. இங்கே வந்து எல்லோருக்கும் சமநிலை கொடுக்குற ஒரு அரசியல் அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிற மண் இது. அதுதான் சொல்கிறது. இங்கே வந்து ஐயதுதாசர் வாழ்ந்த மண் இது, பெரியார் வாழ்ந்த. இப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்குதா இல்லையா? அனுமதி வழங்குறாங்க. ஆங்காங்கே வார இறுதி நாட்களில் ஷாகா வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய செய்திகள் வருது, நம்ம பார்க்குறோம். அதற்கெல்லாம் இந்த கல்வித்துறை தமிழக அரசு அனுமதி தரது வந்து திருமாவளவன் கேட்கிறாரா, அதை சுட்டி காட்டுகிறாரா? அதெல்லாம் விட்டுட்டு பொதுவெளியில் இதை பேசுவதற்கான காரணம் என்ன கேட்குறாங்க. ஆர்எஸ்எஸ்ஐ நாங்கள் வந்து நல்ல இயக்கமாக இருந்தால், மக்களுக்கு பணி செய்கின்ற இயக்கமாக இருந்தால் அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். திராவிட கழகத்தை போன்று ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கம் தான், அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி இருக்கிறது அப்படின்னு திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முரசொலியில் எழுதியது இருக்கிறது. இதுல வந்து பெரிய முரண் இருக்கு. சொல்லுங்க, அதை கிளாரிட்டி கொடுங்க. பாருங்க, தீகாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் தம்பி கார்த்திக்னு வச்சுங்க, அவர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லுவார். ஐயா வீரமணி அவருக்கு சொல்லுவாங்க. தென் சென்னைக்கு அவர் கார்த்திக் மாவட்ட செயலாளர், மைய சென்னைக்கு இவர் மாவட்ட செயலாளர், ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு இவர் தான் அப்படின்னு ஒருத்தர் அடையாளப்படுத்த சொல்லுங்க. ஏன் அடையாளம்? அது பிரச்சனைன்னு கேட்குறேன். ஆமான்றேன்.
ஆமான்றேன். அது அவங்களுடைய அமைப்புங்க. கிடையாதுங்க. அது அவங்களுடைய இயக்கம், அவங்களுடைய இல்லைங்க. அவங்க வன்முறையாளர். உங்களுடைய தலைவர் அவர்களே RSS இயக்கத்தை புகழ்ந்திருக்கிறார். எப்படி புகழ்ந்திருக்கிறார்னா, அவங்கள பாருங்க 15,000 பேர் கூட இருக்க மாட்டான், ஆனா அவன் தலைவர் பின்னாடி நிக்க மாட்டான், புகைப்படத்தை சோரோட்டியில் புகைப்படத்தை விரும்ப மாட்டான், ஆனா ஒரு வேலை நேர்த்தியா பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு உங்க தலைவர் கூட மேடைகள் பேசியதை நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் சொல்றேன். ஒரு அடையாளம் இல்லாத நீங்க தீவிரவாத இயக்கத்தை தீவிரவாதிகள்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஒருத்தருக்கு 5 பேர் இருக்குது, 6 பேர் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அதே தான் RSS காரர்களுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 5 பேர் 6 பேர், அவங்க தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க தான் நம்ம பெங்களூரில் ஒரு பத்திரிகையாளரை படுகொலை செஞ்சது. இப்போ எங்கள் MP நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவருக்கும் வந்து அந்த ஒரு இதில் கண்டென்ட்டில் இருக்கிறாரு, அவருக்கும் ஆபத்து இருக்குன்னு தான் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி மறைமுகமாக செய்வதற்காகத்தான் அவங்க முகத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள கிடையாது, பெயரை வெளியிடுவது கிடையாது. நீங்கள் ஒரு அமைப்புனா எந்த அமைப்பு பேர் சொல்லாததுக்கு சொல்லுங்கள். எந்த அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அமைப்பு பேர் சொல்லாமல் இருக்க சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க சொன்னால், மற்றவங்களை அச்சுறுத்தல் செய்வது, யார் செஞ்சால் இன்னார் செஞ்சான்னு தெரியக்கூடாது, இந்த முகன்னு உடனே ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்கன்றது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. அதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தின்னு வரோம். இது தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் என்று சொல்லி ஒரு பேர் சொல்லி செய்த SDPஐயே நீங்கள் தடை செய்யும்போது பேரே சொல்லாமல் நாங்கள் வந்து இது மாதிரி வந்து பிரிவினவாதத்தை உண்டு செய்வோம்னு சொல்லிட்டு இன்னார் தான். இப்போ நீங்கள் 2 பேரும் நம்ம 2 பேரும் கான்ட்ரவர்சியாக பேசினோம்னா நம்ம 2 பேருக்கு வந்து கொலை மிரட்டல் வரும். அவர் யார் பேசுகிறா என்னன்னு தெரியாது, நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுப்பார், கல்லை தூக்கி அடிச்சுட்டு போவார், யாருன்னே தெரியாது, நமக்கு தெரியாது தானே சொல்கிறதுக்கு. இப்போ நான் பகலவனுனாக்கா செய்தி தொடர்பாளன்னா எங்கள் கட்சியில் இல்லை, மற்ற கட்சிக்காரர்களுக்கு தெரியும். இந்த வெளிப்படையாக அவங்களோட வந்து உட்காந்து பேசியிருக்கிறேன். அவங்கள வெளிப்படையாக கூட RSSகாரனை உட்காந்து வச்சு பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர்கிட்ட அந்த பேட்டி கேட்குறீங்க பார்க்கலாமா? ஒருத்தவங்க கூட பேட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் அடையாளப்பட்டுருவான், அந்நியப்பட்டுருவான், அவனோட இருக்கிற சிக்கல் வந்து வெளியே வந்துடும். அதனால் அந்த மாதிரி நிலையிலும் கூட அவர்கள் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் எங்கள் தலைவர். அவங்கள ரொம்ப உயர்த்தியெல்லாம் சொல்லலை. இல்லை, நான் அந்த டோனில் நான் சொல்லலை, நானும் அப்படி சொல்ல அதான் பகிர்ந்து கொண்டதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போது இந்த 26 சட்டமன்ற தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தல், மிக முக்கியமான நம்ம கூடுதல் கவனத்தோடு பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய தலைவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அது மாதிரி பார்க்குறோம்? ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? என்ன காரணம் அது? டஃப் ஃபை வந்து நம்ம பார்க்கறதில்ல. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது, பெரும் பள்ளத்தாக்கில் எட்டு போய் கொண்டு சேர்க்கறதுலேயும் கவனமாக இருக்குது. அதனால் வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து எல்லாவற்றையும் சோஷியல் மீடியா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எல்லாத்தையும். இன்றைக்கி பெண்களுடைய கழுத்து எலும்புலாம் தேய்ச்சி போய் மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து குனிஞ்சு பார்த்தே இன்னைக்கு கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு. பெண்கள் அதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சீரியஸாக வந்து டிக்டாக் பார்த்துக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிறாங்க, ஃபேஸ்புக் பார்த்துக்கிறாங்க, அந்த வந்து என்ன சொல்கிறது வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் பரிமாறி இருக்கிறாங்க. இப்போ அதிலேயே முழுமையான கவனம் வந்து முழுக்க வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன தமிழ் தொலைக்காட்சி நான் வந்து பேசுகிறது சோஷியல் மீடியா நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பொம்பளை பசங்களும் சின்ன பசங்க தான், அங்கிள் உங்களுடைய பேட்டி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப போய் ரீச் ஆகுது. அப்போது இந்த அரசியலை வந்து யாரோ ஒரு மீன்ஸுன்னு ஒன்று போட்டுவிட்டு இவர் மோசமானவர்னு ஒரு படத்தை போட்டு சித்தரிச்சா அதை லட்சக்கணக்கான பார்வையில் வந்து நம்மளா மாதிரி ஒரு புரிதலோடு இருந்தால் இது ஒரு அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா தான் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். நம்மளா மாதிரி 2 பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா 8 பேர் தவறாக புரிஞ்சுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ மோடி எப்படி பிரதமர் ஆனார்? ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து மோடின்னு உலகத்தை இந்தியாவில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் தான் இன்றைக்கி பெரிய அளவில் வரக்கூடியவர், அவர் தான் இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை தர போகிறாரு, ஒரு ரேஷன் கார்டுலையும் 15 லட்சம் பணம் போட போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பூதகரமாக்கி இன்றைக்கி 12 வருஷமாக பிரதமராக இருக்கிறாரு. யாருக்கு 5 லட்சம் பேருக்கு வேலையும் தரல, 15 லட்சம் ரேஷன் கார்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, 1 லட்சமும் வரல, ஒரு பைசாவும் வரல, ஒரு வேலை வாய்ப்பும் வரல. இன்றைக்கி நம்மளுடைய படித்த இளைஞர்கள் எல்லாம் மூட்டை தூக்க தொழிலாளியாக மாறிட்டாங்க. இந்த இன்றைக்கி கூகுளில் வந்து ஆப்பில் நம்ம புக் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, கறி வாங்கிட்டு வாங்க, மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பிகள்லாம் பெரிய பெரிய மூட்டை வச்சு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. வண்டியில் காரில் போகும்போது சிக்னலில் முழுக்க ஒரு மூட்டை தூக்கி வச்சுட்டு இருப்பான்.
அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாலாம் போய் ஆர்பாரில் மூட்டை தூக்குனாரு. இன்றைக்கி படித்த தம்பிங்களே மூட்டை தூக்கிக்கின்னு பைக்கில் போய்க்கின்னு இருக்கிறாங்க. இது நவீன மூட்டை தூக்குதல், அது முதுகில் மூட்டை தூக்கி சுமந்துதல். இவ்வளோ தான் மாறிடுது, இவ்வளோ தான். ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை. அது வந்து 26 சட்டமன்ற தேர்தலில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு அதுதான் சொல்ல வரீங்களா? ஒரு தவறான கருத்து அல்லது தவறான பரப்புரையை கொண்டு சேர்த்து விடும் சார், கவனமாக இருக்கணும்னு சொல்ல வராருன்னு கேட்குறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லை புரிஞ்சுக்கிறேன் பகலவன், நான் சொல்ல அதுதான் அது ஒரு பெரிய ப்ளே பண்ணணும்னு கண்டிப்பாக ப்ளே பண்ண சார். ஒருத்தர் வந்து ஒருமையில பேசுத டைட்டிலே போடுறாங்க சார், ஹெட் கார்டே போடுறாங்க, டைட்டிலே வந்து அவன் இவன் போடுறாங்க. ஊடகத்தில் என்னைக்காவது அவன் இவன் பார்த்தோன்னு பார்த்தீங்களா? போடுறத பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஊடகத்தில் பத்திரிகையில் இத்தனை ஆண்டுகள் நீங்களே இருந்துக்கிறீங்க, என்றைக்காவது தலைப்பு செய்தியில் அவன் இவனுன்னு வந்திருக்கா? அவன் இவனுன்னு சொல்லிட்டு போட்டு உட்காந்துக்கின்னு போடுறாங்க. கொச்சை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. டாட் 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 அப்படின்னு போடுறாங்க. கூ டெட் டாட் 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 அப்படின்னு போடுறாங்க. இது மாதிரிலாம் வந்து ரொம்ப வன்மத்தை கக்குகிற அந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்குற முடியுது. அதுக்கு வந்து அதையும் பார்த்து அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி அவன் அப்படி தான் இப்படி தான் கண்டமேனிக்கு பேசுகிற ஒரு நிலையை வந்து மக்களுடைய மூளையை சிதைக்கிற வேலையை திட்டமிட்டு பாஜக அரசு இது மாதிரி எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்து வச்சுக்கின்னு வேலை பார்க்குது. அப்போது இங்கே வந்து கலாச்சார சீரழிவு என்பது நாளுக்கு நாள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு வேறு விதமான அரசியல் வந்து ரொம்ப நுட்பமானது, ரொம்ப புனிதமானது, ரொம்ப அறிவு சார்ந்தது அரசியல். ஆனால் அதை வந்து பாழ்படுத்துகிற இடத்தில், வன்மத்தை கக்குகிற இடத்தில் ஆர்எஸ்எஸ் கூடாரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை நுட்பமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் அன்றைக்கே கண்டறிந்தார். அதை பின்தொடர்ந்து வருகிற இளம் புரட்சியாளர் அன்பு தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் அதை வெளிச்சம் போட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காட்டுகிறார். அவ்வளோதான். இது வந்து இவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி இந்த அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற இடத்திலிருந்து சொல்லுகிறார் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அவ்வளோதான். நல்லது பகலவன், நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.